இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 37, அவா அறுத்தல். குறள் எண் 367. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் அவாவினை அஞ்சி துவர கெடுக்க வல்லவனாயின் அவனுக்கு கெடாமைக்கு ஏதுவாகிய வினைதான் விரும்பும் நெறியானே உண்டாம் என்கிறார். அதாவது அற வாழ்க்கையே ஒருவனுக்கு நன்மையை செய்யும். அற வாழ்க்கை, அறம் என்பது எப்பொழுதும் யாருக்கும் எந்த அளவும் தீங்கு செய்யாமை, அவா இல்லாமையாகிய அகத்தூய்மை இருந்தால் அத்தகைய அறத்தை கடைப்பிடிக்க முடியும். எனவே ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும். ஆசையை ஒருவன் முற்றிலும் ஒழித்துவிட்டால் அவன் கேடின்றி வாழ்வதற்கான நல்ல செயல்கள் அவன் விரும்பியவாறே வந்து வாய்க்கும். என்ன, அதாவது அதுதான் அவர் அற வாழ்க்கை வாழணும், அகத்தூய்மை இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை, அதாவது இல்லை இங்கேயும் நல்லா இருக்கும், அதாவது உலகத்தையும் நம்ம பூமியில் நம்ம வாழக்கூடிய உலகத்துலேயும் நல்லா இருக்கும், மேல் உலகத்துலேயும் நல்லா இருக்கும். அதுதான் அவருடைய, அதாவது பிறவி துன்பம் கிடைக்காதுன்னு சொல்கிறார். பிறவி துன்பம் நம்ம மறுபடியும் நமக்கு கிடைக்காது, நம்ம அது அருந்து விடும். அவா இல்லாமல் இருக்கணுங்க. எங்கே இப்போ அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும்னா அவாவா, எனக்கு அவன் பேராசை பயங்கரமாக வச்சுருக்காங்க. மிகப்பெரிய மாளிகை கட்டணும், என் பார்க்குற வேலையோ கொஞ்சம் வேலை இருக்கும், அதுக்காக என்ன செய்ய மிகப்பெரிய மாளிகை கட்டணும்னு நினைப்பான். அதனால் என்ன செய்கிறான்னா நிறையா, அதாவது கையூற்ற வாங்கிக்கிட்டு மாட்டிக்கிடுவாங்க. இப்படி இருக்காங்க. என்ன செய்கிறது? சமுதாயத்தை திருவள்ளுவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உலகமே பாராட்டுது 117 மொழிகளில். ஆனால் இவங்க அவன் நம்ம மனிதர்கள் மனிதருக்கு சொன்னதானே, மனிதை மெஞ்சி இவர் ஒரு மனிதர் தான், இவர் சொன்ன ஒரு அறிவுரை தான், அதை அவன் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன செய்கிறது? அப்படி தான் உலகம் போயிட்டுருக்கு. சரி, அந்த மாதிரி இருந்தால் மனிதனாக இருக்கலாம். இப்போ பேரறிஞர் அண்ணா பெரியாரிடம் கேட்டார். என்ன செஞ்சார்? பெரியாரிடம் போய் நம்ம இப்போ அரசில் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டார். அவர் என்ன செஞ்சிட்டார்? அதெல்லாம் தேவையில்லைங்க, நம்ம ஏற்றுக்கிட்டே இருந்தால் போதுங்கன்னு சொல்லிட்டார். உடனே டக்குன்னு பார்த்தாரு, கட்சியை ஆரம்பித்தார். உடனே உடனே 3 கோடி அரிசி கொடுக்குறோம்னு சொன்னார், ₹1 முடியல. அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டோம்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை முடியாது, அதுக்கு என்ன செய்யலாம்னா மதுவிலக்கை நீக்கிட வேண்டியது, மதுவிலக்கை நீக்கிட்டு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும், மதுவிலக்கை அமுல்படுத்தாமல் மதுவிலக்கை கொண்டு வரணும், மதுவை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். நான் இருக்கும் வரையும் நான் அதை கொண்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன ஆகுச்சு? அது இப்போ வேறு, இப்போ தினந்தோறும் கொள்ளையும் நடந்துக்கிட்டே இருக்குது செய்தித்தாள். அப்போல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்புலாம் இப்படிலாம் கிடையாது. அது சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடனே அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்த காலம் ஒரு காலம். பேரறிஞர் அண்ணாவினுடைய பச்சையப்பன் கல்லூரியில் WMA சர்வசாதாரணம், பச்சையப்பன் கல்லூரியில் WMA வாங்குறது சர்வசாதாரணம். இப்போ இருக்க கரஸ்பாண்டில் இப்போ WMA வாங்கலாம், WMCom வாங்கலாம், என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வாங்கலாம். அப்போ அதெல்லாம் முடியாது. கரெக்டாக அந்த இதே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸே கிடையாது, தொலைநோக்கு கல்வியே கிடையாது. அப்படி படித்தவருங்க. அதனால் அவர் கடைசி வரையும் அவருடைய எண்ணத்திலே வாழ்ந்தார். அந்த எண்ணம் கடைசி வரையும் ஈடுபட்டது. திருக்குறளை ஒரு மீட்டிங்கில் பேசினார்னா ஒரு 5 திருக்குறளாக குறைஞ்ச சொல்லாமல் இருக்க மாட்டார். எங்களுடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் கலைமாமணி வணக்கத்திற்குரிய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மாதிரி அவர் ஒரு மீட்டிங்கில் பேசினார்னா 5 குறளுக்கு குறையாமல் பேச மாட்டார். அது மாதிரி இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. அப்படி இருந்து பேரறிஞர் அண்ணாவை பாடப்படி தான் இவர் வராரு. நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மாணவ செல்வங்களே, தொடர்ந்து நீங்கள் படித்து கொண்டு இருக்க வேண்டும். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.